வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் கேழ்வரகு மாவு வச்சு நல்லா சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக ப்ரொக்கோலி வச்சு ஒரு குருமாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேனில் 1 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்க. இன்றைக்கி நான் 1.5 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுக்க போகிறேன். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதித்த உடனே 1.5 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவை இதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அந்த சூட்லேயே மாவு கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும். நம்ம இடியாப்பத்துக்கு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போ நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சூட்டோடையே தட்டு போட்டு மூடி வச்சுங்க. ஒரு 5-10 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம கிரேவி பண்ணிடலாம். இதுக்கு ப்ரொக்கோலி கிரேவிக்கு ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம், கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரில் சோம்பும் பட்டையும் போட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸு தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி செய்கிறது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கும் போதே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஏற்கனவே ப்ரொக்கோலியை சுடுதண்ணில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன்னு சேர்த்துட்டு அரைச்ச தேங்காய் விழுதியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கரம் மசாலா தான் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைனா இந்த டைமில் சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா குருமா ரெடி ஆகிடும். இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்னுட்டு. இது சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷு. இந்த கிரேவி சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். இப்போ மாவு கொஞ்சம் சூடாக ஆறிடுச்சு. இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம் இனிமேல். இதுவே சரியாக இருக்கும். மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா தான் சப்பாத்தி சாஃப்டாக கிடைக்கும். இப்போ மாவு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்போது தேவையான சைஸ்க்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த 1.5 கப் அளவுக்கு மாவுக்கு எனக்கு ஒரு 9 சப்பாத்தி போல் வந்துச்சு. இப்போ எப்போவும் கோதுமை மாவில் பண்ணுற மாதிரி தான். கொஞ்சம் மாவு போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா திரட்டுங்க. நம்ம இந்த மாதிரி மாவு சுடுதண்ணில் போட்டு பிசைஞ்சோம்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நல்லா திரட்டிக்கோங்க. நல்லா மெலிசாக திரட்டிட்டு தவாவில் போட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். ஒரு பக்கம் போட்டு வெந்த உடனே திருப்பிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. முதலே எண்ணெயை ஊற்ற வேண்டாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதில் நெய் கூட சேர்த்து செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். எப்போதுமே இட்லி தோசைன்னு செய்ய சாப்பிடாம இந்த மாதிரி சிறுதானியங்களை வச்சு செய்யுங்க. என்னோடய சேனலில் நிறையா சிறுதானிய ரெசிபிலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த சப்பாத்திக்கு இந்த கிரேவியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.